ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம். எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு விலைக்கு கழுவிட்டேன். அதனால் தான் எல்லாம் பாக்ஸாக இருக்குது. பசங்களும் கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி வந்து லெமன் ரைஸ் தான் செஞ்சேன். லெமன் ரைஸு இது எனக்கு எடுத்து வச்சாச்சு. இது ஹஸ்பண்டுக்கு. அவங்களுக்கு வெரைட்டி ரைஸ் எதுவுமே பிடிக்காது. அதனால் ஒயிட் ரைஸ் வச்சுருக்கேன். அவங்க பாண்டிச்சேரியில் தயிர் கப் வாங்கிப்பாங்க. அதுக்கப்புறம் சைட் டிஷ் வந்து பொட்டேட்டோ தான் ஃப்ரை பண்ணேன். இந்த பசங்களுக்கு இந்த பொட்டேட்டோ எத்தனை நாள் சாப்பிட்டாலும் சலிக்கவே மாட்டேங்குது. ஆனால் எனக்கு வந்து பிடிக்காது. பொட்டேட்டோ தான் செஞ்சேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து பொட்டேட்டோ எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மாம்பழம் இருந்தது, அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஹஸ்பண்டுக்கு ஒரு பாக்ஸில், எனக்கு ஒரு பாக்ஸில். அதுக்கப்புறம் டிஃபன் வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். ஆளுக்கு ஒரு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். அவங்க பொடி வச்சு சாப்பிட்டு போயிட்டாங்க. ஹஸ்பண்ட் தோசை சாப்பிட்றேன்னு சொன்னால், பொடி வச்சு சாப்பிட்றேன்னு சொன்னால் ஒன்று ஊற்றி கொடுப்பேன், இல்லைன்னா ஊற்றி கொடுக்க மாட்டேன். அவங்களுக்கு இந்த பொடியும் பிடிக்காது. சட்னி வேணும், இல்லைன்னா சாம்பார் அது மாதிரி வேணும். இன்றைக்கி நான் சட்னியெல்லாம் அரைக்கலை. அதுக்கப்புறம் எனக்கு வந்து நைட்டு வந்து கோதுமை உப்புமா செஞ்சு சாமி கும்பிட்டேன். அது மீந்துருச்சு. அதை வானல்லே வச்சு மூடி வச்சுட்டேன். காலையில் அதை சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சக்கரை தொட்டு கூட சாப்பிட்ருவேன். இதுதான் எனக்கு இன்றைக்கி டிஃபனு. எப்போ கோதுமை உப்புமா செஞ்சாலும் மறுநாள் காலையில் அதை நான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எப்படியாவது மீந்துடும். ரொம்ப சிம்பிளான லஞ்சு தான் நம்ம வீட்டில். நான் வந்து சிக்கனமெல்லாம் இல்லை, நல்லா வெரைட்டியாக சமைப்பேன். ஆனால் இங்கே சாப்பிட்றதுக்கு தான் ஆள் இல்லை, அதனால தான் செய்ய மாட்டேன். யாராவது வந்தால் நல்லா செய்வேன். இப்போ நைட்டு என்ன டிஃபன் வேணும்னு கேட்டு நைட்டு டிஃபன் ஏதாவது செய்யணும். இன்றைக்கி சட்னி இல்லையா, அதாவது சாம்பார் காரக்குழம்பு அந்த மாதிரி எதுவும் வைக்கலையா, அதனால் நைட் சட்னியுமே ரெடி பண்ணணும். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு. இந்த லஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.